ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான நம்ம வீட்டிலே வந்து பன்னீர் எப்படி செய்யலான்ற வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதால. ஸோ நம்ம அடிக்கடி கடைக்கு போயிட்டு வாங்க தேவையில்ல. இதை மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பன்னீர் ரெசிபீஸ்லாம் அடிக்கடி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் செய்யறதுக்காக இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 700 மில்லிலிட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவு பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபுல் க்ரீம் மில்காக யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பன்னீர் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மேலே ஆடை தங்காத அளவுக்கு நம்ம வந்து இதை மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே வரலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம காய்ச்சோன்னா மேலே வந்துக்கு நமக்கு ஆடை தங்காத நமக்கு வந்து வரும். ஸோ நம்ம இது மாதிரி கரண்டி வச்சு பக்கத்துலேயே நின்று கலந்து விட்டுட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பன்னீர் டிக்கா மசாலா அதெல்லாம் எப்படி செய்யலான்ற வீடியோ நான் போடுறேன். பார்த்திங்கன்னா பால் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இன்றைக்கி 3/4 லிட்ரு பாலுக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து நான் இது மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு லெமன் வேணால் நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுவீங்கன்னா வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன், சீட்ஸ் இல்லாமல். ஸோ வந்து அரை எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டோம். பால் வந்து திரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு இதை மாதிரி வந்து ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத், அதாவது காட்டன் கிளாத்தை ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் கிளாத் வச்சோன்னா நமக்கு சாயம் கூட ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வெள்ளை துணி வச்சு நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ மெதுவாக இது கூட வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வடிகட்டிட்டேன். இதை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து கையால் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த தண்ணிலாம் வந்து வந்துடும். ஜஸ்ட் இப்படி கரண்டி வச்சு கூட நம்ம வந்து சூடாக இருந்ததுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ இதில் வந்து எலுமிச்சம்பழம் வாசனை வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றி இது மாதிரி நம்ம வந்து இந்த பன்னீரை லைட்டாக வந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ வந்து நமக்கு வந்து அந்த புளிப்பு வாசனை வராமல் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பிழிஞ்சதுக்கப்புறம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து கலந்து விட்டுக்க போகிறேன். ஸோ நம்ம இதை மாதிரி உப்பு சேர்த்து நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து எந்த ஒரு கிரேவி செய்யும்போதும் நம்ம வந்து உப்பு வந்து பார்த்து குறைச்சலாம் சேர்த்துக்கணும். ஸோ உப்பு கலந்ததுக்கப்புறம் நான் இதை மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியை இதை மாதிரி கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ண எனக்கு நிறைய வந்திருந்தது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் போல் அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து நல்லா வடிஞ்சு வரட்டும்ன்ட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ வெயிட்டுக்காக நான் இன்றைக்கி வந்து இதை மாதிரி நம்ம வீட்டில் குட்டி உரல் இருக்கும்ல அதை வந்து இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வெயிட் வச்சு 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் நான் வந்து இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்கொயர் ஷேப்பில் இது மாதிரி கர்ச்சீஃபே மடித்து இது மாதிரி நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஷெல்ஃபில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சூப்பராக ரெடியாக இருந்தது. நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே செய்யும்போது நமக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம வந்து ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டியாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. ஸோ இதை வச்ச நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.